ஓம் சாய்ராம். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் பார்க்கக்கூடிய பதிவு 12 பாவங்களில் சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் எவ்வாறு இருக்கும், 2ஆம் இடத்தில் இருந்தால் எவ்வாறு இருக்கும் என்ற பலன்களை பார்க்க போகிறோம். இது சாராவளி என்ற மிக முக்கியமான படம் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. இது கிபி 9ஆம் நூற்றாண்டில் ஸ்ரீ கல்யாணவர்மனால் எழுதப்பட்டதாக சொல்லப்படுவது. கிபி 9ஆம் நூற்றாண்டு அப்பொழுது சொல்லப்பட்ட இந்த பலன்கள் 7 கிரகத்து தான் தெரிவிப்பாங்க. ராகுக்கு இதெல்லாம் இப்ப இல்லை. ஆனா இதுக்கு முந்தைய பதிவுகள்ல நம்ம சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு எல்லாருக்கும் பார்த்துட்டோம். கண்டிப்பா பார்க்காதவங்க பாருங்க. இப்ப நம்ம சுக்கிரனை பார்க்க போகிறோம். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் எவ்வாறு இருக்கும், 2ல இருந்தா எவ்வாறு இருக்கும், 7ல இருந்தா எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பலன்களை சொல்லும் பொழுது நேயர்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கணும். இது அடிப்படை பாடம், அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பாடம் தான் இது. மற்றபடி பலன்களை நீங்க கணிக்கும் பொழுது அந்த சுக்கிரனுடைய சேர்ந்த கிரகங்கள் அது எங்க இருக்கு, அது பாவக ரீதியாக எங்க இருக்கு, பாவக மாறுபாடுகள் எப்படி, அதை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்ன, அந்த சுக்கிரன் வாங்கிய நட்சத்திரம் என்ன என்று பல விஷயங்களையும் கணித்து அந்த ஜாதகத்துடைய லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, கேந்திராதிபதிகள்லாம் எவ்வாறு இருக்கிறார்கள், இவ்வளவையும் முடிவு பண்ணி தான் ஒரு பலனை சொல்ல வேண்டும். இப்ப இவங்க சுக்கிரன் சொல்லுவாங்க. சுக்கிரனால எப்போதுமே எந்த கிரகங்கள்லயே சுக்கிரன் தான் ரொம்ப அழகானவன், ஆடம்பரமாக அணிபவன். காசு இருக்கா இல்லையோ அழகாக ஆடை அனுபவன் அவன் தான். நல்ல சுக்கிரனாக இருந்தால் அதிக பணம் உள்ளவனாக இருப்பான், அதிகமாக ஆடை அணிபவர்கள் இருப்பான், நல்ல வண்டி வச்சிருப்பான், பார்ப்பதற்கு அழகாக இருப்பான். இந்த பெண்களை தான் அதுதான் சுக்கிரன் சொல்லுவாங்க. அழகை கவரக்கூடியவர்களாக இருப்பாங்க. பார்த்தோன்னே ஒரு அட்ராக்டிவ் இருக்கும். அது ஆண்களையும் சுக்கிரன்கள் உண்டு. சில பேர் பார்த்தாலே அட்ராக்ட் ஆகும், பெண்களால் டக்குன்னு கவர் பண்ணக்கூடியவர்களாக இருக்கும். இந்த அட்ராக்டிவா இருக்கக்கூடியதெல்லாம் சுக்கிரன் தான். இந்த சினிமாக்காரங்களெல்லாம் சுக்கிரன் சொல்லுவாங்க. ஏன்னா சினிமா படத்துல பாத்தீங்கன்னா எல்லாரையும் பிடிச்சி இருக்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு காந்த சக்தி உள்ளது. ஆனால் அறிவாளி சுக்கிரனும் ஒரு நல்ல அறிவாளி, நல்ல ஆடம்பரமாக இருக்கக்கூடியவன், அழகாக இருக்கக்கூடியவன். அந்த சுக்கிரன் எங்க இருந்தாலும், எந்த பாவகத்தில் இருந்தாலும், அந்த பாவகத்தன்மையுடன் இந்த சுக்கிரன் சேரும் பொழுது அதன் தன்மையை அழகுபடுத்திக் கொண்டே போவான். அதுதான் இங்க பலனாக வரும். நல்ல கவனம் பண்ணி பாருங்க. குரு என்பவன் நார்மலா சாஸ்திரம் அறிந்தவன். அவனுடைய பலன்களை கேட்கும் போது ஒரு நல்ல பிள்ளை மாதிரியே இருக்கும், நல்ல பிள்ளை மாதிரியே சொல்லியிருப்பாங்க. இந்த சுக்கிரனை சொல்லும் போது ரொம்ப பிளெக்சிபிளா சொல்லுவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சொல்லும் போதே. எனவே இது பலன்கள் எல்லாமே சாராவளியிலிருந்து எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது அடிப்படை தான் என்பதை புரிந்து கொண்டு நம்ம உள்ளே செல்வோம். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால், லக்னம் தான் நம்மளுடைய உடல் அமைப்பு, அங்கு இருந்தால் அழகுள்ள கண்கள், சுக்கிரனே கண்ணுக்குரியவன் தான், அழகுள்ள கண்கள், முகம், அழகான உடல் அமைப்பு, இன்பம், முழு ஆயுள். சுக்கிரன் லக்னத்தில் இருந்தால் முழு ஆயுள். வீரமின்மை. ஏன் இங்க வீரமின்மைனா, சூரியன் செவ்வாயெல்லாம் இருந்தா வீரமுடையவர்கள். இவங்கன்னா வம்புக்கு போறவங்களா? சுக்கிரன் அழகா பேசிய காரியத்தை சாதிடுவாங்க. சில பேர் கண்களாலேயே காரியத்தை சாதிப்பார்கள். சுக்கிரன் மட்டும் அழகா இருந்தாங்கன்னா, அது பெண்களோ ஆண்களோ யாராக இருந்தாலும் சரி, கண்களாலே காரியத்தை சாதிக்கக்கூடியவர்கள். கிளியோபாட்ரா அழகி பெரும் பெரும் அரசர்களை எல்லாம் காலில் போட்டிருந்ததும் இது நல்ல உதாரணம். சுக்கிரனுக்கு ஒரு நல்ல உதாரணம். கிளியோபாட்ரா எந்த அளவுக்கு அரசர்களை கீழே போட்ட, அது வீரமின்மை தான். ஆனால் அவள் ஒரு வீரம் உள்ளவன் பெண். தன் அறிவான் அழகான் வென்றவன். இந்த சுக்கிரன் அப்படிப்பட்டவன் தான். வீரமின்மை, பெண்களுக்குரிய வீரம் இருக்கும். பெண்களுக்கு கண்களுக்கு, பெண்களின் கண்களுக்கு அமிர்தமழை பொழிபவர். ஆண்களை பத்தி சொல்றாங்க. லக்னம் சுக்கிரன் லக்னத்துல இருந்த ஆண்களுக்கு, பெண்களுக்கு அமிர்தமழை பொழிபவர்களா பாத்துக்கங்க. அது மாதிரி ஒரு அழகு. எனவே இந்த சுக்கிரனை பத்தி சொல்லும் போதுதான் பாத்தீங்கன்னா அழகாவே இருக்கும், எல்லாமே அழகா இருக்கும், ஆடம்பரமாக இருக்கும். அப்படியே சொல்லும் போதே தேனாக இருக்கும். சண்டை கச்சரவே கிடையாது. சந்தோஷமா இருக்கக்கூடிய கிரகம் சுக்கிரன் தாங்க.
எனவே லக்னத்தில் சுக்கிரன் இருந்தால் அழகுள்ள கண்கள், முகம் அழகாக இருக்கும், உடலமைப்பு நன்றாக இருக்கும், இன்பம் இருக்கும், முழு ஆயுள் இருக்கும், வீரமின்மை இருக்கும், பெண்களுக்கு அழகாக இருப்பார்கள். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், 2 தான் தனக்காரகன் மற்றும் உணவை சார்ந்தவன் இல்லையா? அங்கு மிகுதியான உணவு உடைய சிறப்புடையவர்கள். பாத்தீங்களா, மிகுதியான உணவுனா எப்படின்னா நிறைய வச்சிருப்பாங்க, ஆனா கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு வந்துருவாங்க. பெரிய பெரிய பணக்காரர்கள், ராஜ வம்சத்துல இருக்கவங்களா போய் பாத்தீங்கன்னா அதிக உணவுகள் இருக்கும், அழகாக சாப்பிட்டு இருப்பாங்க. இனிப்பு வகையில ரொம்ப அதிகமாக அக்கறை கிடையவர்கள். 2ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார். மேன்மையான செயல்களை சொல்வார்கள், நல்ல அழகான வார்த்தைகளை பேசுவார்கள், மயங்கும் வார்த்தைகளை, மயக்கும் வார்த்தைகளை பேசி மற்றவர்களை இழுப்பார்கள். கூடுதல் பணம் தன்மை, ஏன்னா சுக்கிரன் செலவு பண்ணுமில்ல அழகாக, அதுக்கு கூடுதல் பணம் இருக்கும். நல்ல புலவர்களாகவும் இருப்பார்கள். இதை பாத்தீங்கன்னா சுக்கிரன் இந்த 2ல இருந்தா எவ்வளவு நல்ல நல்ல விஷயங்கள் இருக்கு பாருங்க. நல்ல உணவு சாப்பிடக்கூடியவர்கள், நல்ல பேசக்கூடியவர்கள். லக்னம் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் இன்பம், செல்வம் உள்ளவர், பெண்களிடம் கொஞ்சம் அஞ்சுவார்கள், கருணி, மகிழ்ச்சியற்றவர், அதிர்ஷ்டம், வீடு மற்றும் அதற்குரிய பொருட்களை நார்மலா சொல்லியிருப்பாங்க 3ஆம் இடத்துல. ஏன்னா அது ஒரு மறைவு ஸ்தானம் சொல்லலாம். ஆறாம் இடத்துடைய பாதி 3ஆம் இடம். இந்த 6க்குள்ள தன்மைகள் 3ஆம் இடத்துல கொஞ்சம் இருக்கும். எனவே இந்த 3ஆம் இடத்தை சாதாரணமா சொல்ல வேண்டியதுதான். 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால், 4 தான் வீடு, வாசல், வண்டி, வாகனங்கள் எல்லாத்துக்கும். நல்ல உறவினர்கள், நண்பர்கள், நல்ல வாகனங்கள், ஆடம்பரமான வாகனங்கள், புகழ், அதிர்ஷ்டம் உடையவர்கள். ஏழ்மை என்பதே இருக்காது 4ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால். சில பேர் சொல்லுவாங்க, சார் நாங்க 4ல சுக்கிரன் தான் சார், நாங்க கஷ்டமா இருக்கோம்னா உங்களுடைய லக்னத்தை பார்க்க வேண்டும். இந்த 4ல சுக்கிரன் இருந்தாலே எல்லாரும் பணக்காரங்கிற முடிவுக்கு வர வேண்டாம். இது அடிப்படை பாடம் தான். லக்னத்தை பார்க்க வேண்டும். லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இதை மேன்மைப்படுத்துவதா அல்லது கீழ்மைப்படுத்துவதாங்கிறது அவங்கதான் முடிவு செய்வாங்க. இந்த 4ல சுக்கிரன் இருக்கு, அதிர்ஷ்டம் உள்ளவர்கள், ஏழ்மையானவர்கள் அல்ல, வண்டி வாகனங்கள் வைத்திருப்பாங்க இங்க சொல்லிட்டாங்கிறதுனால எல்லாருக்கும் அது கிடைச்சிடாது. அந்த லக்னம் நல்லா இருக்கணும், லக்னாதிபதி நன்றாக இருக்கணும், நல்ல நேரத்தில் பிறந்திருக்க வேண்டும். அப்பதான் இந்த 1 லக்னம் 5, 9 இந்த சொல்றோம் இல்லையா, 1, 5, 9 இவெல்லாம் நன்றாக இருந்தால் தான், மிக நன்றாக இருந்தால் இந்த 4ஆம் இடத்தில் சொல்லப்பட்ட சுக்கிரன் நன்றாக இருப்பான். அந்த லக்னம், லக்னாதிபதி, லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சரியாக இல்லாவிட்டால் இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் கீழே போயிடுவான். இதெல்லாம் நீங்க போக போக அறிந்து கொள்றீங்க. 5ல் சுக்கிரன் இருந்தால் நல்ல இன்பம், லவ்விங் பர்சன், நல்ல காதல் எண்ணம் உடையவர்கள், நல்ல நாலேஜ் உள்ளவங்க, நல்ல மக்கட்பேர் உள்ளவங்க, நிறைய குழந்தைகள் பெறுவார்கள், நண்பர்கள் இருப்பார்கள், சிற்றின்பத்தில் திறமையானவர்கள், நல்ல அழகாக பேசி கவரக்கூடியவர்கள், பெரும் செல்வந்தர்கள், நடுநிலையை இல்லாதவர்கள், அவங்க இஷ்டத்துக்கு சந்தோஷமா போயிருப்பாங்க, அரசராகவோ அமைச்சராகவோ படைத்தலைவராகவோ இருப்பாங்க. இந்த சுற்றுலாத்துறையில தான் இருக்கவங்க எல்லாம் அவங்கதான், சுக்கிரன் தான். லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் பெண்களுக்கு விருப்பம் இல்லாதவர்கள், 6ஆம் இடத்துக்கு பயணிச்சு பகை கொள்வதில்லை, அதனால பகை கொள்வார்கள். கூடுதல் பகையை உள்ளவர்கள், இதிலே சொல்லிட்டாங்க, அதிகமாக பகை உள்ளவர்கள், விழா மற்றும் ஒரு நிறைய இடங்களுக்கு போக மாட்டாங்க. இந்த சுக்கிரனை பத்தி ரொம்ப பெருமையா பேசணும் இல்லையா, அதெல்லாம் இந்த 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இருக்காது ஐயா. துக்கமாக இருப்பார்களாம், தாழ்மையான எண்ணம் உடையவர்களாம், குணமும் சரியா இருக்காராம், குணமும் சரி இருக்காது 6ல் சுக்கிரன் இருந்தால். இப்ப 7ஆம் இடத்துக்கு போவோம். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் மனைவி ஸ்தானம், சுக்கிரனே அவன் தான். அங்க போய் சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருந்தா எப்படி இருக்கும்? அருமையான அழகான மனைவி அடையக்கூடியவர்கள், மேன்மையான அழகுள்ள மனைவி அடையக்கூடியவர்கள், நல்ல இன்பத்தை அனுபவிப்பவர்கள், கூடுதல் அழகுள்ளவர்கள், கழகமின்மை, பெரும் செல்வந்த உள்ளவர்கள். 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் இந்த அளவுக்கு இது பலன் சொல்லிக்கப்படுகிறது சாராவடி. ஆனால் சில பேர் 7ஆம் இடத்தில் அந்த காரகத்தை, அதே பாவகத்தை ஆண்டால் அது நாஸ்தி செய்யும் என்று சொல்வார். காரக பாவம் நாஸ்தி அப்படின்னு ஒரு விஷயத்தை சொல்லி 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்லதல்ல என்று சொல்வார்கள். தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும். சாராவளியில் சொல்லப்பட்டபடி கிபி 9ஆம் நூற்றாண்டில் சொல்லப்பட்டது. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் நல்ல அழகான மனைவி அடைவார்கள். அது எந்த பாவகத்துக்குரியவன் இருக்கானோ அதன்படி மனைவி கிடைப்பாள். லக்னத்துக்கு 8ல் சுக்கிரன் இருந்தால்
சில பேர் லக்னத்துக்கு 8ல சுக்கிரன் இருந்தால் மனைவி கிடைக்க மாட்டாங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. முழு ஆயுள், அனுபவம் இல்ல, இன்பம் உள்ளவர், பெரு செல்வந்தர், அரசுக்கு இணையானவர், அடிக்கடி மகிழ்ச்சியுடன் இருப்பார், முழு ஆயுள் உள்ளவர் சுக்கிரன் 8ல இருந்தார். லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில், லக்னத்திற்கு 9ஆம் இடத்தில், அதாவது திருக்கணாதிபதி இருக்கிற, அதாவது சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருந்தால் சாமுத்திரிகா லட்சணம் படி உடல் அமைப்பு இருக்கும். அவ்வளவு அழகாக இருப்பார்கள். வரவும் செலவும் நன்றாக இருக்கும். பெண்களிடம் சுகமாக இருப்பார்கள். உறவினர் உள்ளவர், இறைவன் மீது அதிகம் பற்றுதல் உடையவர், நன்கு கல்வி கற்றவர்கள், விருந்தாளிகள், குரு ஆகியோரை வணங்குபவர்கள், எல்லாரையும் வணக்கம் சொல்லி வாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மரியாதை தெரிந்தவர்கள். 9ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார். 9ல சுக்கிரன் இருப்பது ஒரு அழகுதான். 10ல் சுக்கிரன் இருந்தால் பேர் புகழ் உடைய இடம் இல்லையா, அங்க 10ல் சுக்கிரன் இருந்தால் நல்ல சந்தோஷமா இருப்பாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. எப்போதுமே கேளிக்கை உணர்வுடன் இருப்பாங்க 10ல் சுக்கிரன் இருந்தால். இங்க பார்ப்போம், அறிவாளி, புகழுடையவர், கௌரவம் உள்ளவர், இன்பம் உடையவர், நல்ல மனைவி உடையவர், நல்ல மக்கட்பேர் உடையவர். இதெல்லாம் இப்ப சொல்லிட்டாங்க. பொதுவாகவே அவர்கள் இந்த 10ஆம் இடத்தில் சுக்கிரன் உள்ளவர்கள் கேளிக்கை குணம் கொண்டவர்களாக இருப்பார். சினிமா, வீடியோ கேம்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். லக்னத்துக்கு 11ஆம் இடத்தில் இருந்தால் சுக்கிரன் இருந்தால் அழகுள்ள மனைவி, பணியாட்கள் இருப்பார்கள், கூடுதல் பொருள், வரவு செலவுகள், எல்லா இன்பங்களையும் அணிவிப்பார்கள். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் எல்லா இன்பங்களையும் அணிவிப்பார்கள். வயக்காட்டிலிருந்து வீடு வாசல்ல இருந்து அனைத்து வகையான சுவைகளையும் சுவை மற்றும் ஆடைகளையும் அணியக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும். நல்ல சுவையுள்ள உணவுகளையும் சாப்பிடுவாங்க, நல்ல நல்ல ஆடைகளையும் அணிவார்கள். இவங்கெல்லாம் 11ல் சுக்கிரன் இருந்தார். 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தார். இதான் மறைவு ஸ்தானம் சொல்லுவோம், அங்க கொஞ்சம் செயல்படாதுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 12ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் கொஞ்சம் ஒர்க் பண்றதுல சோம்பல் அடைவார்கள். அதாவது செயலாற்றுவதில் சோம்பல், இன்பம் அனுபவிப்பதை ஒதுக்குவாங்க, பருமனாக இருப்பாங்க. ஏன்னா சுக்கிரன் அழகாக இருப்பாங்கன்னு சொல்லும் போது 12ல சுக்கிரன் போயிட்டா கொஞ்சம் குண்டா இருப்பாங்க. விதவை பெண்களை திருமணம் செய்வார்கள். கட்டில் மெத்தை போன்ற நல்ல பொருட்களை சேகரித்துக் கொண்டு பெண்களுக்கு அஞ்சு பொருளாக இருப்பார்கள். அதாவது 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஆனால் சுக்கிரன் மிக மிக ஒரு அழகான, கேளிக்கையான, சந்தோஷமான ஒரு கிரகம். அவன் ஒரு ஜாதகத்தில் மட்டும் நல்லபடியாக அமைந்து விட்டான். அவன் வாழ்க்கையில எதை பத்தியும் கவலைப்படாம மிக சந்தோஷமான வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடியவர்கள் சுக்கிரன் உள்ளவர்கள் தான். எனவே இன்று நாம் சுக்கிரனை பற்றி பார்த்து விட்டோம். மற்ற அடுத்து கடைசியாக நாம் சனியை பற்றி பார்ப்போம். ஓம் சாய்ராம்.